ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாங்க. டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது ஒரு பச்சை மிளகா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினா போடுறேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு, இப்போ இந்த பவுட்ரு என்ன அப்படின்னா, இந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கிறேன். அந்த மசாலாவை கிண்டிட்டு இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதையும் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 10 வேர்க்கடலை போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாகவே நம்ம இட்லி தோசைக்கு நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தாராளமாக பற்றும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம். அதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததும் கடைசியாக ஒரு கொத்து மல்லி இலை எடுத்து தூவணும் அப்படின்னா நம்மளோட அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இதை நம்ம இட்லிக்கு தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.